எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தெரிவித்தே தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறியதாக விளக்கம் அளித்துள்ள அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், நயினார் நாகேந்திரனுக்கு கூட்டணியை கையாள தெரியவில்லை என்றும் விமர்சனம் செய்துள்ளார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மோடி பிரதமராக வேண்டும் என்பதற்காகவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்ததாகவும், நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி சேர்ந்த பிறகு 4 மாதங்களாக பொறுத்திருந்ததாகவும், துரோகம் தலைவிரித்து ஆடுவதை பொறுக்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தெரிவித்தே தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். ஆனால் அது அவங்களால் பொறுக்க முடியாது போல இருக்கு. ஏன்னா எங்களுக்கு தொண்டர்களுடைய ப்ரெஷரும் எங்கள் நிர்வாகிகளோட ப்ரெஷரும் என்னால் தாங்கலை. சரி, இதுக்கு மேலே விட்டால் அந்த துரோகம் போய் ஊராக அடிக்கிற அந்த பேயாட்டம் என்னமோ அது நியாயப்படுத்தி பேசுகிறது, இது திருந்தாது, வாய்ப்பே இல்லை, வெளியேறும். இதனால் இதுக்கு வேறு காரணமோ, நீங்கள் யோசிக்கிற வேறு அரசியல் காரணமோ, இல்லை அதுக்கு போயிடலாம் இதில் பேசிட்டாரு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. மேலும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கு கூட்டணியை கையாள தெரியவில்லை என்றும், ஓ பன்னீர்செல்வம் விவகாரத்தில் நயினார் நாகேந்திரன் ஆணவத்தோடு நடந்து கொண்டதாகவும் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டினார். திரு நயினார் நாகேந்திரன் நண்பர் தான், ஆனால் அவருக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரில. அப்படிதான். ஏன்னா ஓபிஎஸ் விவகாரத்தில் அவர் பதில் சொன்ன பொழுது நான் அவர்கிட்ட ஃபோனில் போனேன். என்னங்க, ஓபிஎஸ் உங்களிடம் ஃபோன் பண்ணியிருக்காரு 2 முறை, உங்களுக்கு மெசேஜ் போட்டிருக்காரு, ஆனால் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்களே, என்ன நான் கேட்டேன். ஏன்னா எனக்கு பழைய நண்பர் தானே அந்த உரிமையில். இல்லைண்ணா அப்படி இல்லைனாரு. ஓபிஎஸ் வேறு வழி இல்லாமல் அந்த ஃபோன் கால்ஸை விட வேண்டிய நயினார் தான் அதுக்கு காரணம். என்னிடம் கேட்டிருந்தால் சொன்ன பதில் ஒரு ஆணவமான பதிலாகத்தான் தெரியுது. அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் முயற்சி நல்ல முயற்சி என்றும், அவருக்கு உறுதுணையாக இருப்போம் என்றும் அவர் தெரிவித்தார். டிசம்பர் மாதம் கூட்டணி குறித்த நிலைப்பாட்டை அறிவிக்க உள்ளதாகவும் டிடிவி தினகரன் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.